ஹை, வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் கேரட் கேக் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டு. இங்கே மிக்ஸி ஜாரில் என்ன பண்ணுங்கள், எக்கு ஒன்று உடச்சி ஊற்றிக்கோங்க. அது கூட கேரட் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்து பவுலில் மாற்றிடுங்க. இப்போ அது கூடயே நான் மைதா சலிச்சு நான் போட்டுட்டேன். அது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா கலந்துக்கோங்க. இங்கே ஒரு டேஸ்டாவில் நான் ஆயில் தடவி வச்சுட்டேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கதை அது கூட ஆட் பண்ணி வச்சுருங்க. இங்கே நான் அடுப்பத்தை வச்சு டேஸ்ட்டாக வச்சுட்டேன். அது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், இதை எடுத்து அதில் வச்சு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் குக் பண்ணுங்கள். தீயை கொஞ்சமாக பாஸ்ட்டாக வைங்க, ரொம்ப பாஸ்ட்டாக வைக்காதீங்க. இந்தளவுக்கு பாஸ்ட்டாக வச்சு குக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் கைஸ், இறக்கிட்டேன். சூடு கொஞ்சம் ஆறினவுடனே நான் சர்வ் பண்ண போகிறேன். அவ்வளோதான், மேலே சாக்லேட்டுக்கு சொல்லிட்டேன். அவ்வளோதான் கைஸ், சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.